ஹரே ஸ்ரீனிவாசா, அனைவருக்கும் வணக்கம். நான் கனகதுர்கா. இந்த பதிவில் நம்ம பங்குச்சந்தையில் எந்த ஜாதகர் வெற்றி அடையலாம், லாபத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும், நம்மளோட ஜாதகப்படி நம்ம ஜாதகம் வெற்றி பெறும் பங்கு சந்தையில் லாபத்தை பார்க்கலாம் அப்படின்னா எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். ஓகேங்களா? பங்குச்சந்தையில் லாபம் வெற்றி வரணும் அப்படின்னா அந்த ஜாதகம் யோகமாக இருக்கணும். அந்த யோகம் பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் தான் நமக்கு அந்த யோகத்தை அப்படிங்கிறத கொடுக்கும். ஜாதகப்படி பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறது 5ஆம் இடம். ஓகேங்களா? பங்குச்சந்தையில் வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கணும். அதோட அதிபதி ரொம்ப நல்லா இருக்கணும், சுபத்தன்மையில் இருக்கணும். சுபத்தன்மை அப்படின்னா எந்த மாதிரி அப்படின்னா நல்லா பலமாக இருக்கணும். சரி, ஜாதகப்படி பலம் அப்படிங்கிறது எப்படி பார்க்கலாம்? இந்த 5ஆம் அதிபதி, ஓகேங்களா, அவர் 5ஆம் இடத்துலேயே இருந்து ஆட்சியாக இருக்கிறது, அதாவது அவரோட அது சொந்த வீடு, அந்த இடத்துலையே அவர் இருக்கிறது. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அவரோட இன்னொரு வீடு இருக்கும். சில கிரகங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 வீடுகள் இருக்கும். அந்த இன்னொரு வீட்டில் அவர் ஆட்சியாக இருந்தால் கூட நல்லது தான். அப்புறமா பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு இடம் உச்சம் அப்படிங்கிற இடம் இருக்கும். அந்த இடமும் இருந்தால் கூட உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பாங்க. அப்புறமா வர்க்கோத்தமம் அப்படின்னு சொல்லுவாங்க. வர்க்கோத்தமம் அப்படின்னா வர்க்கத்தில் உத்தமம் அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது ராசி கட்டம் போலவே நிறைய வர்க்கங்கள் இருக்குது. ஓகேங்களா? இதில் நவாம்சத்துலேயோ இல்லை மற்ற வர்க்கங்களிலேயோ அவர் ராசி கட்டத்தில் எங்கே இருக்காரோ அதே இடத்துல அந்த வர்க்கங்களையும் இருந்தார்னா அப்போ வர்க்க உத்தமம்னு சொல்லுவாங்க. அந்த வர்க்கோத்தமம் பெற்றிருந்தாங்கன்னா கூட 5ஆம் அதிபதி கண்டிப்பாக உங்களுக்கு பங்குச்சந்தை அப்படிங்கிற விஷயத்தில் நல்ல பலன் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா தன்னோட சுய நட்சத்திரத்திலேயே கிரகங்கள் இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு 5ஆம் அதிபதி புதன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கும்பலக்னக்காரங்களுக்கு 5ஆம் அதிபதி புதன் அப்படின்னா அவர் தன்னோட சுயசாரமாக இருக்கிற ரேவதி நட்சத்திரம் இல்லைன்னா ஆயில்யம் கேட்டை இந்த மாதிரி தன்னோட சுயசாரத்தில் அவர் இருந்தால் கூட உங்களுக்கு பங்குச்சந்தையில் கொஞ்சம் நல்ல லாபம் அப்படிங்கிற விஷயத்த கொடுப்பாரு. ஓகேங்களா? அப்புறம் பரிவர்த்தனை அப்படிங்கிற யோகத்தில் இருக்கிறது. அதாவது கிரகங்கள் தங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்போது குருவோட வீட்டில் புதனும் புதனோட வீட்டில் குருவும் இருந்தால் பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி யோகத்தில் பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தால் கூட அவர் பரிவர்த்தனைக்கு பின்னால் தன்னோட சொந்த வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போகும்போதும் நல்ல யோகத்தை கொடுத்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சுப பலன்கள் எல்லாமே 5ஆம் அதிபதி வாங்கியிருந்தார் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக நமக்கு பங்கு சந்தையில் நம்ம ஈடுபடலாம். அதே மாதிரி குருவோட பார்வை இருக்கிற மாதிரி இந்த அவரோட ஜாதகத்தில் இருக்கிற லக்னத்திற்கு யோகரோட பார்வையில் இருக்கிற மாதிரி யோகரோட சேர்ந்து இருக்கிறது, இதெல்லாம் கூட உங்களுக்கு கண்டிப்பாக பங்குச்சந்தையில் ஈடுபட்டால் அவங்களுக்கு நல்ல லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. ஓகேங்களா? பிராப்தம் முதல்ல இருக்கான்னு பார்த்தரணும் இல்லையா? யோகம் இருக்குது, ஆனால் அதுக்கான பிராப்தம் அப்படிங்கிறது இருக்கான்னு பார்க்கணும் இல்லைங்களா? சரி, இந்த பிராப்தம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத சொல்லணும்னா நமக்கு லாபஸ்தானம் 11ஆம் இடம் ஞாபகத்துக்கு வந்துடணும். 5ஆம் இடம் சூப்பராக இருக்குது, ஆனால் 11ஆம் இடம் நம்ம ஜாதகத்தில் நல்லா இல்லைன்னா அப்போ நமக்கு அதுக்கான யோகம் இருக்கும், நம்ம வெற்றி பெறுவோம், அதே நேரத்தில் லாபமாக இருக்காது. நம்ம என்ன போட்டோமோ அதை எடுத்துகிட்டு அவசரமாக நம்ம வெளியில் வந்துடுவோம் பங்குச்சந்தையில். ஸோ அது லாபமாக இருக்கணும் அப்படின்னா நம்மளோட லாபஸ்தானாதிபதி 11ஆம் அதிபதி இப்போ நம்ம என்னென்ன 5ஆம் பாவாதிபதிக்கு சொன்னோமோ ஆட்சியாக இருக்கணும், சொந்த வீட்டில் இருக்கணும், சுயசாரத்தில் இருக்கணும், வர்க்கோத்தமத்தில் இருக்கணும், பரிவர்த்தனையில் இருக்கணும், குருவோட பார்வையில் இருக்கணும், லக்ன யோகரோட பார்வையில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் 11ஆம் அதிபதியும் இருந்தாருன்னா 11ஆவது பாவமும் கெடாமல் இருந்தால், அதாவது பாவர்கள் அதிகமாக சேர்ந்துருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் இருந்தால் நமக்கு வர அந்த பங்குச்சந்தையிலேருந்து வர லாபம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸுக்கோ இல்லை தேவையில்லாத செலவுகளுக்கோ போகாமல் இல்லை யாருக்காரு பணத்தை கொடுத்து அவங்க திருப்பி கொடுக்காமல் இருக்கிற மாதிரி சூழ்நிலைகளெல்லாம் அமையாமல் நமக்கு நல்லபடியாக ஒரு சுப நிகழ்வுகளுக்கு அந்த பணம் உபயோகப்படணும் அப்படின்னா 11ஆம் இடம் கண்டிப்பாக நல்லா இருக்கணும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா அமைப்பு, லாபம் பெற அமைப்பு எப்படி இருக்குங்கிறதுக்கு தான் நம்ம இவ்வளோ நேரம் பேசினோம். ஓகேங்களா? சரி, இப்போ 5ஆம் இடமும் 11ஆம் இடமும் 2 பேருமே நல்லா இருக்காங்க. அவங்க 2 பேருமே சுபத்தன்மையில் இருக்கணும். இதை இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அவங்க 2 பேரும் எப்படி இருக்கணும் ஜாதகத்தில். நல்லா இருக்காங்க, ஓகே, ஆனால் 2 பேரும் தொடர்பு இல்லாமல் இருந்தாங்கன்னா
உங்களுக்கு 11ஆம் இடம் நல்லா இருக்கும். ஆனால் பங்குச்சந்தையிலேருந்து வர பணம் 11ஆம் இடத்துக்கு போகுதா, அதாவது லாபத்துக்கு போகுதா அப்படின்னு பார்க்கணுன்னா இவங்க 2 பேரோட தொடர்பு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வேணும். அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா இதே மாதிரி தான். அவங்க 2 பேரும் பார்வையில் இருக்காங்களா, சேர்க்கையில் இருக்காங்களா, இல்லைனா ஒருத்தங்க நட்சத்திர சார பரிவர்த்தனையில் இருக்காங்களா, இல்லை ஒருத்தங்களோட நட்சத்திரம் 11ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியோட நட்சத்திரத்தில் இருக்காங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் ஜாதகத்தை ஆழ்ந்த மாதிரி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். சரி, இதில் நமக்கு நஷ்டம் அப்படிங்கிறது எப்படி வரும்? இந்த லாபம் நல்லா இருக்குது, 5ஆம் இடம் நல்லா இருக்குது, ஆனால் நமக்கு அந்த பிரச்சனை அப்படிங்கிறது எந்த இடத்துல வரும் அப்படின்னா 6ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதியோ 12ஆம் அதிபதியோ உங்களுக்கு பங்குச்சந்தை இந்த கிரகங்கள் நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கான முக்கிய யோகத்தை கொடுக்குற கிரகத்தோட தொடர்பில் இல்லாமல் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு வந்து இது நல்லபடியாக வரும். சரி, இப்போ எந்த நாளில் நான் பண்ணலாம், நான் எந்த நாளில் நட்சத்திரத்தில் நான் பண்ணால் எனக்கு கண்டிப்பாக இது லாபத்தை கொடுக்கும், எனக்கு யோகம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, நான் வந்து தப்பான 6ஆம் வீட்டு அதிபதியோட நாள்லையோ இல்லை 8ஆம் வீட்டு அதிபதியோட நாள்லையோ நான் செஞ்சுட்டேன்னா எனக்கு நஷ்டம் தானே ஆகும். அப்படிங்கும்போது உண்மைதான் அது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட 5ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டு அதிபதி இவங்க 2 பேரோட கிழமை ஓரை அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த நேரத்தில் அந்த இடத்துல நீங்கள் பங்குச்சந்தையில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது நஷ்டம் அப்படிங்கிற விஷயத்த ஆகாது. ஓகேங்களா? ஸோ இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு கும்பலக்னக்காரங்க அப்படின்னா அவங்களுக்கு 5ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் வந்து புதன் அப்புறமா குருவாக வருவாங்க. ஓகேங்களா? இப்போ குரு வந்து 2 பேருமே ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். 6ஆம் அதிபதியோட 8ஆம் அதிபதியோட 12ஆம் அதிபதியோட சேரக்கூடாது. ஓகேங்களா? இவங்களும் போய் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. நல்ல ஆட்சியும் உச்சமாக இருக்கணும். முதல்ல நான் சொன்ன அந்த ரூல் தான். ஓகேங்களா? அப்படி இருக்காங்கப்பா ஜாதகத்தில், அப்படி இருக்காங்க, நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் புதனோட நட்சத்திரங்கள் வர நாளில், இப்போ உதாரணமாக புதனோட நட்சத்திரம் அப்படின்னா ஆயில்யம், கேட்டை, ரேவதி, ஏன்னா அவர் தான் 5ஆம் அதிபதி. குரு 11ஆம் அதிபதி. குருவோட நட்சத்திரங்கள் வந்து புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இந்த நட்சத்திரங்கள் வர நாளில் வியாழக்கிழமை புதன் ஓரையில், புதன்கிழமை குரு ஓரையில், இந்த மாதிரி நாளை பார்த்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நட்சத்திரங்களை தேர்ந்தெடுத்து அந்த ஓரையில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா மெயினாக குரு ஓரை எடுத்துக்கோங்க. புதன்கிழமை வியாழக்கிழமையாக இருந்தாலும் குரு ஓரை மெயினாக எடுத்துக்கோங்க. நட்சத்திரம் புதன் குருவோட நட்சத்திரமாக இருந்தால் ரொம்ப நல்லது, ரொம்ப விசேஷமானது. ஸோ இதை மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நஷ்டம் ஆகாமல் நல்லபடியாக நீங்கள் பங்குச்சந்தையில் பொருளை ஈட்டலாம், லாபம் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? எந்த ஜாதகர் பங்கு சந்தையில் ஈடுபடலாம் அப்படிங்கிற விஷயத்த உங்கள் ஜாதகத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது எனக்கு வந்து லாபம் அப்படிங்கிறது இருக்குமா, அதனால் நஷ்டம் ஆகாதா அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் உங்களோட ஜாதகத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். 8867713329. ஓகேங்களா? இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களோட ஜாதக டீட்டெயில்ஸை வாங்கிட்டு அதில் பங்குச்சந்தையில் நீங்கள் ஈடுபடலாமா இல்லை கூடாதா அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நன்றி.